வணக்கம். வளமையை அகாடமில இருந்து இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். நேத்து பாத்தீங்கன்னா மோடிஜி தெலுங்கானால ஒரு முக்கியமான ஒரு 3 விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. அதாவது மக்கள் அடுத்த ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்குறது குறைக்கணும். அப்புறம் வெளிநாடு செல்றதை தவிர்க்கணும். அதுக்கப்புறம் அந்நிய செலவாணிகள் அதாவது இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்க லக்ஸரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. அண்ட் டெஸ்டினேஷன் வெட்டிங்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சோ இது ஒரு பேட்ரியாட்டிக்கா அவங்க கொண்டு போயிருந்தாங்க. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க சொன்னதுக்கு பின்னாடி இருக்க எக்கனாமிக் டிப்ரெஷன் என்ன இருக்கு, எதனால இந்தியன் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கிட்ட புஷ் பண்றாங்கன்னு பாத்தலாம். சோ முக்கியமா இப்போ வெஸ்ட் ஏஷியன்ஸ் வார் போயிட்டு இருக்கிறதுனால எல்லாத்தோட பிரைஸ் ரேஞ்சுமே இப்போ இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. சின்ஸ் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் 110 யூஎஸ்டியை தாண்டி மேல போயிட்டு இருக்கிறதுனால எல்லாமே நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இப்ப கம்மி ஆயிட்டே போகுது. ஸோ ஒன்ஸ் ஒரு கண்ட்ரியோட ஃபாரெஸ்ட் ரிசர்வ் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரியோட மதிப்பு பண மதிப்பு இன்னும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன். முக்கியமா இதுக்கு பின்னாடி என்ன ரீசன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்நிய செலவாணி கையிருப்பு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ். ஸோ இது உங்களுக்கு எப்போ குறையும்னு பாத்தீங்கன்னா, இப்போ கோல்டும் சரி எல்லா லக்ஸரி ஐட்டம்ஸும் சரி இந்தியா மேக்சிமம் பொருளை இம்போர்ட் தான் பண்றாங்க. நம்ம இம்போர்ட் பண்ணும்போது நம்ம இந்தியா ருபீஸ் செலவு பண்றோமான்னு கேட்டா கிடையாது. நம்ம யூஎஸ்டி கொடுத்துதான் அந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். அப்போ ஃபாரெஸ்ட் ரிசர்வ்ன்றது கொடுக்க 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 நம்மளோட கஜானால காலி ஆயிட்டே போகும். ஸோ அப்படி காலி ஆகுறதுனால என்ன ஆகும், டாலரோட மதிப்பு ஏறும், இந்திய ரூபாயோட மதிப்பு குறையும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் எஃபிஐ வெளியேறும். அதாவது எஃபிஐனா என்னன்னா ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ வெளிநாட்டுல இருந்து இந்தியாவை நம்பி இந்தியாவோட கம்பெனிஸ் மேல வெளிநாட்டுக்காரங்களாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியாவோட பண மதிப்பு குறையறதுனால நம்ம இந்தியா மேல இருக்க நம்பிக்கையும் குறைஞ்சு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்ச நாளாவே ரீசெண்டா நம்மளே பல நியூஸ்ல இந்த எஃபிஐ அவுட் சோர்ஸ் பத்தி பேசியிருப்போம். ஸோ அதோட தாக்கம் தான் இது. இந்த மாதிரி இது வெளியே போறதுனால திரும்பவும் பாத்தீங்கன்னா இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்சில் கம்மி ஆயிடும். ஃபாரெக்ஸ் அதாவது வெளியே இருந்து உள்ள வந்த யூஎஸ்டிஸும் திரும்பி வெளியே போயிட்டு இருக்கிறதுனால இன்னமும் நம்மளோட ஃபாரெஸ்ட் ரிசர்வ் கம்மி ஆகுதுன்னு சொல்றாங்க. முக்கியமா கோல்டை ஏன் குறைக்கணும்னு சொல்றாங்கன்னா, கோல்டு நம்ம இம்போர்ட் பண்றோம், யூஎஸ்டி மூலியமா தான் அதை வாங்குறோன்றதுனால அதோட கையிருப்பு இந்தியால இருக்கணும். நம்ம வாங்க வாங்க நம்ம இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதை நம்ம குறைச்சிட்டோம்னா அப்ப இம்போர்ட்டும் குறையும், அப்ப நம்மளோட ஃபாரெக்ஸும் கொஞ்சம் ரிசர்வா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா இந்த 3 இது அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பத்தி சொல்லியிருந்தாங்க. அது எரிபொருளுக்காக சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிகாஸ் ஆஃப் த க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறது அதோட ரீசன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பேசிக்கா ஒரு கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்க எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நம்ம எக்ஸாம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் தான் மெயின்ஸ் அண்ட் சில அசெஷன் ரீசன்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இதுல இருந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு வளமை அகாடமி ஃபாலோ பண்ணுங்க.